2006ஆம் ஆண்டில் அப்போதைய இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதல் தொடர்பாக நேற்றைய நாளில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று இடம்பெற்றது. அந்த வழக்கிலே என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு நபர் ஒருவர் 35 கிலோ தங்கத்தை கடத்தி வந்து பிடிபட்டிருக்கின்றார். அது குறித்த விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். அதே வழியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெண் ஒருவரிடமிருந்து தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்ற 2 பேர் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களையும், கனடா செல்வதற்காக முகவர் ஒருவருக்கு பெருந்தொகை பணத்தை கொடுத்து ஏமாந்த நபர் ஒருவர் தன்னுடைய உயிரை தானே மாய்த்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில். அது குறித்த விவரங்களையும், இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி கொழும்பிலே ஒரு தற்கொலை தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது. அப்போதைய இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா அவர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என கருதப்படும் 3 பேர் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். பல்வேறு நீதிமன்ற வழக்குகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு கட்டமாக நேற்றைய நாளில் 16ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த வழக்கிலே என்ன நடந்தது என்பதை பார்ப்பதற்கு முதல் இந்த 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி அந்த தற்கொலை தாக்குதலில் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக பார்க்கலாம். அதாவது கொழும்பிலே இருக்கின்ற இராணுவ தலைமையகத்தில் அப்போதைய இராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு காரிலே வந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெண் வந்து, அதாவது தான் ஒரு கர்ப்பிணி பெண் என அடையாளப்படுத்திய அதுபோல நடந்து கொண்ட ஒரு பெண் வந்து சரத் பொன்சேகாவினுடைய காரை இலக்கு வைத்து தற்கொலை தாக்குதல் நடத்தியதில் அவர் படுகாயமடைகின்றார். வயிற்று பகுதியிலே படுகாயமடைகின்றார். அதே வேளையில் அத்துடன் அருகிலே இருந்த 8 இராணுவத்தினர் கொல்லப்படுகின்றார்கள். மேலும் 30 பேர் காயமடைகின்றார்கள். இப்படியான ஒரு சம்பவம் 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி நடைபெற்றது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், கொழும்பு இராணுவ தலைமையகத்தில் இருக்கக்கூடிய இராணுவ மருத்துவமனையில் தனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அந்த பெண் வந்து போறா. அதாவது தான் வந்து சோமில்லாமல் இருக்கிறேன், பிரெக்னெண்டாக இருக்கிறேன், தனக்கு வந்து இராணுவ மருத்துவமனையில் வந்து அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லி போலி ஆவணங்களை காட்டி, அது வேறொரு நபருடைய ஆவணங்களை காட்டி வாசலில் இருந்த செக் பாயிண்ட்ல இருந்த ஆமிக்கு வந்து காட்டினோன்னே அவையில் வந்து உள்ள போகிறதுக்கு அனுமதிக்கணும், அந்த மருத்துவமனைக்கு போகிறதுக்கு அனுமதிக்கணும். அப்படி போகக்குள்ள எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரத் பொன்சேகா வந்து காரில் வாரார். அப்போ காரில் வரைக்குள்ள அவர் மேலே அந்த தாக்குதல் நடத்தப்பட்டு அதில் அவர் வந்து படுகாயமடைகின்றார். இப்படியான ஒரு சம்பவம் 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி நடைபெற்றது. அதனுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என கருதப்படுகின்ற, அதாவது இந்த தாக்குதலுக்கு வந்து திட்டமிட்டார்கள் மற்றும் உதவிகள் செய்தார்கள் என்று சொல்லி மொத்தமாக 27 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து 3 பேர் கைது செய்யப்பட்டு இவ்வளவு காலமும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கான வழக்கு விசாரணை தான் நேற்றைய நாளில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. இதன்போது இன்னும் ஒரு நபர் வந்து சாட்சி சொல்வதற்காக வருவதாக இருந்தது நேற்று நீதிமன்றத்துக்கு. இருந்த போதிலும் கூட கடைசி நேரத்தில் அந்த சாட்சி சொல்ல வேண்டிய நபர் வந்து வராத காரணத்தால் இந்த வழக்கு வந்து இப்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட இந்த வழக்கானது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெண் ஒருவரிடமிருந்து 4.5 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்து கொண்டு ஓடிய 2 நபர்கள் பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சம்பவம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொன்னகர் என்கின்ற கிராமத்தில் நடந்திருக்கிறது. அதாவது இரவு 7 மணி போல ஒரு பெண் வந்து ரோட்டால் போய் கொண்டு வந்துக்கிறார் மோட்டார் சைக்கிளில். அப்போ அந்த மோட்டார் சைக்கிளில் 2 பேர் மறிச்சு கத்தியை காட்டி மறிச்சிருக்கணும். அந்த பெண்ணினுடைய கழுத்தில் வந்து கத்தியை வச்சு சொல்லிக்கணும், அந்த கழுத்தில் போட்டுக்கிற சங்கிலியை தர சொல்லி பிறகு அந்த பெண் கலட்டி கொடுத்தா பிறகு அது 4.5 பவுன் தங்கச் சங்கிலியாம். அதையும் எடுத்துக்கொண்டு ஓடி இருக்கணும். அந்த 2 பேரும் அனுபவம் இல்லாத புது கல்லர் போல நடக்குது. அதால் ஓட தெரியாமல் இலங்கைய குறுக்கு மறுக்கால ஓடி பினம் போல நடக்குது. பொதுமக்கள் வந்து சிம்பிளாக 2 பேரையும் மடக்கி பிடிச்சு போலீஸில் வந்து ஒப்படைச்சிருக்கணும். அந்த 2 பேருமே வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். விசுவமடு தருமபுரம் பகுதியைச் சேர்ந்த 2 நபர்கள் தான் இவ்வாறு பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் மாலை 7 மணி அளவில் நடைபெற்றது இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொன்னகர் என்கின்ற கிராமத்தில். அதே வேளையில் கொழும்பை சேர்ந்த வர்த்தகர் ஒருவர், கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் துபாயிலிருந்து தங்கத்தை கடத்தி கொண்டு கொழும்புக்கு வந்திருக்கார். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 35 கிலோ தங்கம். அதாவது இந்த
சுங்க திணைக்களத்தினுடைய வரலாற்றில் இவ்வளவு பெருந்தொகையான தங்கத்தை வந்து ஒரு விமான பயணியிடமிருந்து மீட்டது இதுதான் முதல் முறை என்று சொல்லப்படுது. அந்த அளவுக்கு 35 கிலோ தங்கத்தை வந்து லக்கேஜுக்குள்ளே போட்டு கொண்டு வந்திருக்கார். செக் பேக் இருக்கு தானே விமானத்தில், அதுக்குள்ளே போட்டு கொண்டு வந்திருக்கார். அதுவும் வந்து இந்த கார் பார்ட்ஸுகள் கொண்டு வர மாதிரி நுட்பமான சில பொருட்களை கொண்டு வந்து அதுக்குள்ளே மறைச்சி வச்சு கொண்டு வந்திருக்கார். 35 கிலோ தங்கத்தை பிடிபட்டு போயினர். நேற்று காலை அவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த தங்கத்தினுடைய மொத்த பெறுமதி வந்து 110 கோடி ரூபாவாம். எனவே அவர் வந்து 110 கோடி ரூபாவை இழந்தது மட்டுமல்லாமல் இனி நீண்ட காலம் சிறைக்குள்ளே இருக்கணும். கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய ஒரு வர்த்தகர். அவர் துபாயிலிருந்து இந்த தங்கத்தை கடத்தி வந்திருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 195 தங்க பிஸ்கட்டுகள் அவையும் அதே போல 13 கிலோகிராம் தங்கம் என்று சொல்லி மொத்தமாக 35 கிலோகிராம் தங்கத்தை கடத்தி வந்திருக்கின்றார். நேற்று காலை 8 மணி 40 நிமிடம் அளவில் கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் தரையிறங்கிய எமிரேட்ஸ் விமானத்தில் இவர் பயணம் செய்திருந்தார். துபாயில் இருந்து எமிரேட்ஸ் 650 குறியீட்டு இலக்கத்தை கொண்ட விமானத்தில் தான் இவர் வந்திருந்தார். பிறகு சுங்க அதிகாரிகளால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். கனடா செல்ல முற்பட்டு முகவர் ஒருவரிடம் பெருந்தொகை பணத்தை கொடுத்து ஏமாந்த நபர் ஒருவர் தன்னுடைய உயிரை தானே மாய்த்திருக்கின்றார். இப்படியான ஒரு சம்பவம் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. உயிரிழந்த நபருக்கு வந்து 34 வயது என சொல்லப்படுகிறது. அவருடைய பேர் வந்து செல்வராசா பாஸ்கரன் என சொல்லப்படுகின்றது. அதாவது கனடா போறதுக்காக ஒரு ஏஜென்சி ஒரு ஆள்கிட்ட வந்து 80 லட்சம் ரூபாய் காசை கொடுத்துருக்கார். 2 வருஷத்துக்கு முதல் கொடுத்துருக்கார். அப்ப கடந்த 2 வருடங்களா பாத்தீங்கன்னு சொன்னா இவரை கனடாக்கு அனுப்புறதுக்கு அந்த ஏஜென்சி வந்து எந்த விதமான முயற்சியும் எடுக்கையில் என்று சொல்லப்படுகிறது. எனவே 2 தரப்பினருக்கும் இடையில நீண்ட காலமாக வாக்குவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வந்ததாம். காசை வாங்கி கொண்டு ஏன் வெளிநாட்டுக்கு அனுப்பல ஏன் அனுப்பல என்று சொல்லி கேட்டிருப்பார் போல நடக்குது. அதுக்கு ஏஜென்சி சொல்லிப்பார் கொஞ்சம் பொறுங்க 10 நாள் பொறுங்க 1 மாசம் பொறுங்க இப்படித்தான் வளமையான கதைகள் இருக்கும். எனவே வந்து 2 தரப்புக்கும் இடையில வந்து கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்று அதில் மனமுடைஞ்சுதான் இந்த குறிப்பிட்ட இளைஞர் 34 வயதுடைய இளைஞர் வந்து தன்னுடைய உயிரை தானே மாய்க்க முயற்சி செய்து முதலில் புங்குடுதீவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுறார். பிறகு அங்க வந்து அவர் உயிரிழக்கிறார். இப்படியான சம்பவம் பதிவாகி இருக்கிறது. என்ன பிரச்சனை சொன்னா 80 லட்சம் ரூபாய் காசை வந்து ஏஜென்சி கொடுத்து ஏமாந்தது ஒரு பக்கம் இருக்க, அந்த 80 லட்சம் ரூபாய் காசு வந்து அவருடைய சொந்த காசா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை. ஒருவேளை அவர் எங்கேயாவது வட்டிக்கு வாங்கினாரா, அதுவும் லோக்கலுக்குள்ள ஊருக்குள்ள எங்கேயாவது வட்டிக்கு வாங்கினாரா, அல்லது வெளிநாட்டில் இருக்கிற அவருடைய உறவினர்கள் கொடுத்தார்களா, என்ன ஏதுன்னு தெரியல. அது வர இன்னும் ஒரு ப்ரெஷரா இருக்கும். ஒன்று வந்து வெளிநாட்டுக்கு போக முடியல என்றது ஒரு ப்ரெஷர், அடுத்தது வந்து வட்டிக்கு காசு கொடுத்தார்கள் சும்மா இருப்பினமா, அது வேற பிரச்சனை. எனவே இந்த பிரச்சனைகள் காரணமாக மனமுடைந்த குறிப்பிட்ட நபர் இப்படியான ஒரு அதிர்ச்சிகரமான முடிவை எடுத்திருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்ட கச்சேரியில் அதாவது மாவட்ட செயலகத்தில் டிசிசி கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி தலைமையில் அந்த கூட்டம் நடந்திருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிசிசி கூட்டம் என்று சொன்னால் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ மட்டக்களப்பில் நடைபெற்ற அந்த டிசிசி கூட்டத்தில் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பிரதேச சபையினுடைய தவிசாளர்கள் உதவி தவிசாளர்கள் எல்லாரும் வந்து குப்பை அள்ளுற வாகனம் இருக்கல்லோ அந்த வாகனத்தில் ஏறி டிசிசி கூட்டத்துக்கு வந்திருக்கணும் மட்டக்களப்பு கச்சேரிக்கு. அப்போ ஏன் தவிசாளர்கள் வந்து குப்பை அள்ளுற வாகனத்தில் வந்தவை என்று சொன்னால் தவிசாளர்களுக்கு வந்து வாகனங்கள் வழங்கப்படையிலையாம். அதனை கண்டிக்கும் விதமாக வாகனங்களை கோரும் விதமாக ஒரு அடையாள எதிர்ப்பை காட்டுவதற்காக குப்பை அழுகின்ற அந்த வண்டியில் வந்து வந்திருக்கணும் 35 கிலோமீட்டர் பயணம் செய்து மட்டக்களப்பு கச்சேரிக்கு வந்திருக்கிறார்கள். முதல்ல வந்து வாசலில் இருந்த போலீஸ் வந்து உள்ளுக்க விடையில குப்பை வண்டியை உள்ளுக்க விடையலான்னு சொல்லி பிறகு அதில் சின்ன முரண்பாடு வந்து பிறகு தவிசாளர்கள் என்று தெரிஞ்ச பிறகு உள்ளுக்குள்ள விட்டிருக்கணும் போலீசார். இந்த தவிசாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருவர் வந்து செங்கல்லடி பிரதேச சபையினுடைய தவிசாளர் முரளிதரன் அவர்கள், மற்றவர் வந்து வாழைச்சேனை பிரதேச சபையினுடைய தவிசாளர் சுதாகரன் அவர்கள் ஆகிய 2 பேரும் தான் இந்த மாதிரி குப்பை வண்டியில் வந்து கச்சேரிக்கு வந்திருக்கிறோம் டிசிசி கூட்டத்துக்கு. அப்போ அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நாங்கள் வாகனங்களை வந்து நாங்கள் ஒன்றும் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லல, அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நேரத்தில் வந்து வழங்கப்படும். எனவே ஊடகங்களுக்கு வந்து சும்மா அந்த பரபரப்பை உருவாக்குறதுக்காக இவர்கள் இப்படியான குப்பை வண்டியில் வந்து வந்திருக்கிறார்கள் சொல்லி அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி சொல்லியிருக்கார். என்னென்னு சொன்னால் பிரதேச சபைகளுக்கு சொந்தமான வாகனங்கள் வந்து இப்போ ஆளுநருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்காம். என்னென்னு சொன்னால் இந்த எலெக்ஷன் நடக்காத முதல் பிரதேச சபைகள் எல்லாம் கலைக்கப்பட்டது தானே, அப்போ பாவிக்கப்பட்ட வாகனங்கள் எல்லாம் வந்து கிழக்கு மாகாண ஆளுநர்கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால் அதுக்கு மேலே பிரதேச சபைகள் இல்லை என்றபடியால் இப்போ வந்து பிரதேச சபை தேர்தல் நடந்து 2 மாதம் முடிஞ்சிருக்குது. எனவே வாகனங்கள் வந்து இன்னும் ஒப்படைக்கப்படையில, அதனால் தங்களுக்கு பணிகள் செய்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட தவிசாளர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஒரு யானை இறந்து கிடக்குது. உங்களுக்கு தெரியும், நேற்று முன்தினம் பாத்தியா என்று சொல்லி ஒரு யானை இறந்ததும் பிறகு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அதுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவித்ததும் அந்த செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். எனவே அதே மாதிரி ஒரு யானை ஒன்று இங்கே இறந்து கிடக்குது. சுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் முதலைகள் இருந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்குது. முதலை கண்ணீர் என்று சொல்லுவோம் தானே, அந்த முதலை கண்ணீர் வடித்து கொண்டிருக்குது கொஞ்சம் முதலைகள். இப்படியாக இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட இந்த முதலைகளுக்கு யானைக்காகத்தான் அழ முடியுமே தவிர மனுஷர்களுக்காக அழ தெரியாது. அதிலேயும் குறிப்பாக தமிழர்களுக்காக அழ தெரியாது. எனவே இது ஒரு முதலை கண்ணீர் என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் மிக அழகாக வரையப்பட்டிருக்கிறது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்று சொன்னால், அரசாங்க பத்திரிகை இருக்குது தானே, லேக் ஹவுஸ் பத்திரிகை, அதில் வெளிவந்த கேலி சித்திரம் தான் இது. எனவே அவர்களே இப்போ இப்படியெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.